Just because I do restart my garden. So, okay, right guys, that is my garden. Right? Maybe not. I know you would say. No! Your garden is the worst. Garden clean your house. Challenge. I think it was tough. But first, I'm gonna remove this. And this, it should be get. But now, they want to hear. Oh yeah. Maybe No, that's mine. yeah. Oh yeah. That's it. Oh. See. Flower, you want flower? ஐயோ சரி நான் சிந்தாயிச்சா எல்லாம் லிங்க் ஆகுது Let me collect flowers. அப்புறம் வந்து காசு சரிண்ணா சரிண்ணா சொல்லுங்க எலும்பு ஜோமா ஹோம்வொர்க் 8 செட் இருக்கு ஹோம்வொர்க் நிறைய 1 minute. இப்ப நிறைய இருக்கு ஜோதிக்கு வந்து கட்ட ட்ரெஸ் போட்டானா அசிங்கமா இருக்க மாட்டேங்குது. சின்ன டைம் ஆமா. நல்லா நான் உள்ள கை விட்டுறேன். ஆனா பாப்பாவுக்கு பாப்பா சினிமா இருக்கு. பரவாயில்ல. ரொம்ப டைட்டா வரைக்கும் போடுறாங்க. குண்டி தெரியுற மாதிரி அந்த ஃபாரின்ல தான் அந்த குண்டி தெரியுற மாதிரி ட்ரெஸ். அது எங்கேயாவது யூடியூப்ல நிறைய சைனீஸ் கொரியன்ஸ் அவங்க தான் அப்படி குண்டி தெரியுற மாதிரி கரெக்டா இவ்வளவுதான் I am making you. Please keep quiet. வீடியோ வீடியோ போட கேமரா வீடியோ எங்க பாப்பா எங்க இருக்கு இந்த வீடியோல அப்ப ஆஃப் பண்ணு அனுப்பிடாத எனக்கு தெரியாது. பிஜி ஆசன்ல எல்லா பையனும் இருப்பாங்க வெளியூர்ல போவாங்க. அப்படி ஒரு பையன் எங்க சொந்தக்காரங்க பாஸ்கர் அவங்க மொபைல் இருக்காங்க பரவாயில்லைன்னா தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க திறந்து கொடுத்துருவாங்க. அதனால எனக்கு தெரிய அளவுக்கு
ஆமா ஹாஸ்டல்ல இருந்தாங்கன்னா அந்த நல்லது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்ல இருந்தா வெளியூர்ல பிஜி ஹாஸ்டல்னா தண்ணி அடிச்சுட்டு அவங்க இஷ்டத்துக்கு அதுக்குதான் இந்த பையன் உனக்கு கேட்டுருக்கான் சொல்லிக்காரு. நீங்க அப்படி இல்ல அப்படி இல்ல அவன் வீடு அவன் வீடு சூஸ் பண்ணான் அப்படிதானே. 4 பேர் சேர்ந்தா ரேட் பண்ணலாம். 4 பேர் சேர்ந்து ஒரு வீடு ரேட் பண்ணா வீட்டு மாதிரி இருக்கும். எல்லாம் மூடிட்டு போகலாம். என்ன துணி துவைக்கணும்ல, அது ஒரு கஷ்டம். இங்கதான் அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்னா உள்ளுக்குள்ளே அவங்க இதெல்லாம் இருக்கு, வாஷிங் மிஷின் எல்லாம். இப்போ உனக்கு கை வலிக்காதா அப்படி தோண்டும் போது? எனக்குலாம் ரொம்ப வலிக்கும், வரவே வராது. படிக்கணும், உள்ளே சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம், எழுதலாம், படிக்கலாம், வச்சுக்கலாம். அப்படி இது வெளியே வந்து ரூம் வந்து மினிமம் 4,000 ஆகும். சாப்பாடு வச்சுட்டாங்க, எக்ஸஸா நிறைய போயிடும். அதோட பெஸ்ட் கவர்மெண்ட்டே எனக்கு கொடுக்குது, அந்த ப்ரைவேட்லேயே யூஸ் பண்ணி வச்சிருக்கு. அவனுடைய பையன் அம்பத்தூர்லாம் இருந்தாங்க, வெளியே வேலை போயிட்டு இருந்தாங்க. 8 பிடிக்க முடியாது. 4 மணி பஸ் அதே ஒரு 1 மணி பஸ் 2 மணிக்கோ 2 மணிக்கு நம்ம வீட்டுல இருந்து பேசலாம். நீங்க வந்து 2 மணிக்கு அந்த காமராஜ் நீங்க மதியானம் அங்கிருந்தே கிளம்புறேன். கிளம்பிட்டு இங்க 10 கொஞ்ச நேரம் இருந்து 7 o'clock நீங்க ஆட்டோல போனாலும் சரி, பஸ்ல போய் போனாலும் சரி. கொஞ்சம் லக்கி சுத்துதான். அப்படின்னா நீ ஆட்டோவை பிடிச்சிருக்குன்னா ஆட்டோ இங்க இருந்து எவ்வளவு கேட்பான்? 200 ரூபா கேட்கும், 180 ரூபா கேட்கறாங்க ஸ்டேஷன். அவங்களுக்கு சாப்பிட்டு நைட்டு இன்கம் பஸ்ல தான் ரொம்ப யூரின் வரும் தெரியுமா? நீ 8 o'clock முடிச்சு சாப்பிட்டு ஆனா இங்க இருந்து 2 மணிக்குள்ள நீங்க பஸ் எடுத்தோம்னா சரி, பாசல் வாங்கி போகும்போதே வெங்கடேஸ்வரர் ஆத்தூர் மணி போகும், அதுல பாசல் வாங்கிட்டு போ. விருப்பமான சாப்பாடா நீ பரோட்டா வாங்கிட்டு போ. அவங்க 2 சட்னி சாப்பாடு. ஆனா 10 நிமிஷம் தான் நிறுத்துறான் என்னமா? இந்த பஸ் நிறுத்த கூட மாட்டாங்க, அவங்க உள்ளே சாப்பிடும். எங்க இல்லைன்னா இந்த பஸ்ல உள்ளே சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். அப்படியா? அப்படின்னா அது போட்டுச்சா? என்ன பண்ணு தெரியுமா, பிளாஸ்டிக் கவர் 2-3 கவர் கையில எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு உள்ளுக்கே கை கழுவிங்க. கை கழுவிட்டு நல்லா கட்டிட்டு சீட்டு உங்களுடைய அந்த ஸ்லீப்பர் சீட் கழுவி போட்டு வச்சுக்கோங்க. எங்கேயா யூரின் பண்றது நெக்ஸ்ட் காண்டால் அந்த எடுத்து போட்டு வெளியே போய் என்னதுமா பண்ணும், ஞானம் பேக்கரி முன்னாடி இருக்குல்ல, அங்கேயே சாப்பிடும். என்ன ஆபீஸுக்கு ஒரு ஆபீஸ்ல சாப்பிட்டு நீ பஸ்ல உட்காந்து சாப்பிடுங்க. ஞானம் பேக்கரி முன்னாடி தான் ஹோட்டல் இருக்கு. எங்க இருக்கு அந்த பாத்துவா? அது எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நேரம் கண்ட ஆனாலும் நமக்கு சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்கணும். சீக்கிரமா சாப்பிடணும். அப்புறம் நீங்க 7 மணிக்கு இங்க இருந்து கிளம்பி சாப்பிடும் போதே சாப்பிட்டு 7 மணிக்கு இங்க இருந்து கிளம்புறீங்களா, கிளம்பி அங்க போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு 8:30 பஸ் ஏறினா இவன் நிறுத்த மாட்டான்னு நினைக்கிறேன். சாப்பிட்டோமா ஏறணும் 8:30 ஏறணும்னு அந்த ஏசி காத்துக்கு ஒரு தூக்கம் வரும். தூங்கி எழுந்திரிச்சோமா காலையில 7 மதுரவாயில் அழகா வேண்டாம் வேண்டாம். டிராவல்ல ரொம்ப சென்னை வரைக்கும் போய் நிறுத்து. சொல்றக்கல சென்னையில போய் நிறுத்த மாட்டான், மதுரவாயிலே நிறுத்திடுவான். அங்க இருந்து மறுபடியும் போகணும் அவன் வீட்டுக்கு.
ஆனா அங்க நாங்க ரத்சான்ல இருந்து போயிட்டு இருந்தோம்னா எங்க அங்க சிலிக்கிரிக்கு சாப்பாடுலாம் ஏத்திட்ட வண்டியில சரியான சாப்பாடு. நைட்டு அவங்க 2 மணிக்கு ஒரு தாபால நிறுத்தினா 2 மணிக்கு அடிச்சு எடுத்து அவங்க வாபஸ் சாப்பிட்டு நான் 2 மணிக்கு வச்சு சாப்பிட்டது. ஏதோ மேட்ச் பண்ணு 2 மணிக்கு எங்க தாபால வீடியோ போட முடியாது பாபாலையா அப்படி சொல்லி இவ்ளோ கச்ச வீடியோ நீ சொல்றேன். ஆமா அவன் நீ நாளைக்கு நாங்க போனோன்னு தயா ஏய் ஜோ படி இவ்ளோ கச்ச வீடியோ ஆமா